கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் கட்டப்பட்டு வரும் மாணிக்க மாலைகளுக்கு மத்திய அரசால் புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தோவாளை மலர் சந்தையில் உள்ள பூக்கட்டும் தொழிலாளர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மாணிக்க மாலைகள் சுமார் 500 ஆண்டுகளாக பாரம்பரியமாக கட்டப்பட்டு வருகின்றன. தற்போது 6 தலைமுறைகளை கடந்து இந்த மாலை கட்டும் தொழில் நடைபெற்று வருகிறது. தோவாளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்து பறிக்கப்படுகின்ற சிகப்பு, வெள்ளை அரளிப்பூக்கள், வெற்றிலைகள் மற்றும் நார்கள் கொண்டு இந்த மாணிக்க மாலைகள் கட்டப்படுகின்றன. ஒரு மாலை கட்ட சுமார் 4 மணி நேரம் ஆகின்றது. தற்போது அரளிப்பூக்கள், நொச்சி இலைகள் மற்றும் நார்களை கொண்டு கட்டப்படும் இந்த மாணிக்க மாலைகள் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதேபோன்று திருமண நிகழ்ச்சிகள், சுசீந்திரம் தானுமலை சுவாமி கோவில் உள்ளிட்ட தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ள கோவில் திருவிழாக்களுக்கும் இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கோவில்களில் திருவிழா நேரங்களில் இந்த மாணிக்க மாலைகள் கட்டி தொங்கவிடப்படுகின்றன. நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கைத்தொழிலாக செய்யப்பட்டு வரும் இந்த மாணிக்க மாலைகளுக்கு தற்போது புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாலை கட்டும் தொழிலாளர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதன் விற்பனையும் தயாரிப்பும் மேலும் மேம்படும் என தொழிலாளர்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை உருவாகியுள்ளது. இவ்வளவு புகழ்பெற்ற இந்த கலை 6வது தலைமுறையோடு அழிந்து போகக்கூடாது. கல்லூரிகள் மற்றும் பயிற்சி வகுப்புகளும் பூம்புகாரில் தஞ்சாவூர் தட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அரசு தரப்பில் செய்து தர வேண்டும் எனவும் மாணிக்க மாலை கட்டும் தோவாளை பூ தொழிலாளர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த்.